வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு ஆயுதமான பிரம்மோஸ் மிசைல் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி விமான தளங்களை மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்னால பாகிஸ்தானுடைய விமான தளங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து பிரம்மோஸ் 2K அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், பல வருடங்களா இந்தியாவும் ரஷ்யாவும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலை உருவாக்குவதற்கு பேச்சுவார்த்தை தான் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு சாலிடான முடிவும் இதுவரைக்கும் எட்டப்படல அப்படின்னு. ஆனா சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்னும் கூடிய விரைவில் இந்தியா மற்றும் ரஷ்யா பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி உண்மையா? பிரம்மோஸ் 2K மிசைல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து எப்படி தயாரிக்க போறாங்க? பிரம்மோஸ் 2K மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து இந்த மிசைலை தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? இவ்வளவு நாள் ரஷ்யா ஏன் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியாவுடன் இணைந்து தயாரிக்கும் விஷயத்துல தயக்கம் காட்டி வந்திருக்காங்க. இப்போ என்ன திடீர்னு இந்தியாவுடன் இணைந்து இந்த மிசைலை தயாரிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு விடையா இந்த வீடியோ இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வருடத்துல இன்னும் கூடிய விரைவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரப்போறாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. அதுல மிகவும் ஒரு முக்கியமான ஒப்பந்தமா பார்க்கப்படுவது பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதுதான். அதாவது ரஷ்ய அதிபரோட இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவுடைய மெஷினோஸ்டோனியா நிறுவனம் இணைந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் ரஷ்யாவுடைய 3M22 ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல பேஸா வச்சு உருவாக்கப்பட உள்ளது. சமீப காலங்கள்ல இந்தியாவுடைய எதிரி நாடுகள் இந்தியாவுக்கு பல்வேறு விதங்கள்ல பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு 3 நாள் சிறிய யுத்தம் நடந்தது. பாகிஸ்தான் இந்த யுத்தத்துல இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் மிசைலால கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. அவங்களோட முக்கியமான விமானப்படை தளங்கள் பிரம்மோஸ் மிசைல்களால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துக்கு பழி தீர்ப்பதற்கு பாகிஸ்தான் சரியான நேரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்தமட்டில் பாகிஸ்தானுக்கு தன்னோட அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செய்து இந்தியாவுக்கு எதிராக சண்டையிட வைக்கிறாங்க. பாகிஸ்தான தங்களோட ஆயுதத்துக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா சீனா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக அளவுல படையினரை கொண்டு நிறுத்துவது, மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸை எல்லை பகுதியில கொண்டு வருவது போன்ற பல வேலைகளை இந்தியாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னோட ராணுவத்தின் பலத்தை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக தான் இந்தியா பல்வேறு விதமான மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சமீப காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யா பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதற்கு தற்போது ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு ரஷ்யா
தயக்கம் காட்டுனாங்க. என்னதான் இந்தியா நட்பு நாடா இருந்தாலும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் போன்ற ஹை எண்ட் டெக்னாலஜிகளை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு ரஷ்யாவுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா தற்போது ரஷ்யாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உக்ரைனுடன் சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது போட்டிருக்காங்க. அதனால ரஷ்யா தன்னோட பொருளாதார தேவைக்கு தற்போது முழுவதும் ஆசிய நாடுகள் பக்கம் திரும்பி இருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியாவுக்கு பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல தயாரித்து படையில் இணைத்தாங்கன்னா சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸை இந்த மிசைல் மிகப்பெரிய அளவுல இம்பாக்ட் செய்யும். இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து தயாரிக்கும் பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் ஒலியின் வேகத்தை விட 7-8 மடங்கு வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் வகையில டெவலப் செய்யப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ரஷ்யாவுடைய ஜிர்கான் மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல பயன்படுத்த போறாங்க. ரஷ்யா இந்த ஜிர்கான் மிசைல ஏற்கனவே தங்களோட கடற்படை மற்றும் தரைப்படையில இணைச்சிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவும் ரஷ்யாவும் பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல தயாரிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ரஷ்யா பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலோட விலைய ரொம்ப அதிகமா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியா பயன்படுத்தும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைலை விட 2 மடங்கு அதிகமா விலைய சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி போன்ற சென்சிட்டிவான டெக்னாலஜிகளை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு ரஷ்யா அப்பொழுது தயாரா இல்ல. ஆனா தற்போது பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்தியாவில் தயாரிப்பது தொடர்பா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் ரஷ்யாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோடு சாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டின் போதே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதனால ரஷ்ய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வரும்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல 2 விதங்கள்ல தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது முதல்ல நியர் ஹைப்பர்சானிக் வேரியண்ட்களை 2026 வருடத்துக்குள் தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். ஆனா 2027 வருடம் உண்மையான ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இரண்டாவதா 2027 வருடம் தயாரிக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல் ஒலியின் வேகத்தை விட 7-8 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் மிசைல் உலகின் தலை சிறந்த சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்ல ஒன்று. 290-800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்தியாவுடைய ஆர்மி, நேவி மற்றும் ஏர்போர்ஸ்ல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல மிஞ்சும் வகையில இந்த புதிய பிரம்மோஸ் 2K மிசைல் இருக்க போகுது. வரும் காலத்துல பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்களோடு இணைத்து இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களை கொண்டு தயாரிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக இந்த மிசைலோட ரடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப குறைவாயிருக்கும். அது மட்டும் இல்லாம மிசைல் டார்கெட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குழப்பும் வகையில டெவலப் செய்யப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ஒலியின் வேகத்தை விட 7 மடங்கு வேகத்துல பறந்து கொண்டு வெவ்வேறு திசையை மாற்றி பறக்கும் பொழுது தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. ரஷ்யா என்னதான் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுக்க கால தாமதப்படுத்தினாலும் இந்தியா தற்போது ஹைப்பர்சானிக்
டெக்னாலஜில ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. சமீபத்துல 2 ஹைப்பர்சானிக் மிசைல இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை 1000 செகண்ட் கிரவுண்ட் டெஸ்ட் செய்து ஒரு புதிய வேர்ல்ட் ரெக்கார்டை உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்தியா சொந்தமாக ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை உருவாக்கும் கேப்பபிலிட்டிய ஏற்கனவே பெற்றுட்டாங்க. இதன் காரணமாக DRDO நிறுவனத்தோட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் சுதீர் குமார் மிஸ்ரா சமீபத்தில் அளித்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா இந்தியாவுக்கு பிரம்மோஸ் 2K மிசைல்களை ஆஃபர் செஞ்சாலும் அந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரஷ்யாவுடைய ஜிர்கான் மிசைலோட டிசைன் மற்றும் டெக்னாலஜிகளை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல பயன்படுத்துவதன் மூலம் அந்த மிசைலோட ரேட்டை மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா தற்போது உருவாக்கியிருக்க ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்கள்னால அதிகபட்சமா ஒலியின் வேகத்தை விட 9 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இதனால ரஷ்ய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை விட இந்தியாவுடைய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது. இதன் காரணமாக தான் DRDO சீஃப் இந்திய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பிரம்மோஸ் 2K மிசைல்ல பயன்படுத்துவதற்கு பரிந்துரை செய்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரம்மோஸ் 2K மிசைல்கள் இந்திய முப்படைகள்ல இணைக்கப்பட்டால் இந்திய முப்படைகளோட இன்டைரக்ட் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்திய கடற்படையினால இந்திய பெருங்கடல் பகுதியில வளர்ந்து வரக்கூடிய சீனாவின் ஆதிக்கத்தை தரைமட்டமாக்க முடியும். இந்திய விமானப்படை Su-30 MKI போர் விமானத்துல இந்த புதிய ஹைப்பர்சானிக் மிசைலை இணைப்பாங்க. இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குள் நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய ஹை வேல்யூ டார்கெட்டுகளை பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தி இந்தியானால மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்திய தரைப்படையில பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இணைக்கப்பட்டால் லேண்ட் பேஸ் லான்ச்சர்கள்ல இருந்து இந்த மிசைல்கள் லான்ச் செய்யப்படும். குறிப்பா எதிரி எல்லைக்குள் 1000 இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எந்த ஒரு விஷயமும் சேஃப் கிடையாது. இந்த விஷயம் இந்திய தரைப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஒரு பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைலோட விலை $12.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விலை இந்தியாவுடைய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய அளவுல குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல்ல இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது ரஷ்யால இருந்துதான் அதிக பாகங்களை வாங்க வேண்டியது இருக்கும். அப்பொழுது பிரம்மோஸ் 2K மிசைலோட விலை சற்று அதிகமாயிருக்கும். அதற்கு பிறகு இந்தியால பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல்களோட பாகங்களை தயாரிக்க ஆரம்பித்தவுடன் மிசைலோட விலை மிகப்பெரிய அளவுல குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் 1.3 டன் எடை கொண்டதா இருக்கும். இது பழைய பிரம்மோஸ் மிசைலை விட அப்படியே பாதி எடை அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் மிசைல்களை இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலோட பேரை பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதாவது K அப்படிங்கிறது கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை கௌரவப்படுத்தும் விதத்துல பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைலோட பேரை பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் 2K ஹைப்பர்சானிக் மிசைல் மட்டும் வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டு இந்திய முப்படைகள்ல இணைக்கப்பட்டால் இந்திய முப்படைகளோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான இந்தியா ஒரு 2 ஃப்ரண்ட் வார்ல எதிர்கொள்ளணும்னா இது போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இந்தியாவுக்கு தேவை. அதனால ரஷ்ய அதிபரோட இந்த இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுடைய பல வருட கனவு நனவாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்.
ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.